ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் பார்க்கக்கூடிய ராசி பலனில் 7வது வரக்கூடியது இந்த துலாம் ராசி. இந்த ராசியில் சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரைக்குமே அடங்கியிருக்கு. பஞ்சபூதத்தில் காற்றை குறிக்கக்கூடியது இந்த துலாம் ராசி. நாம் இன்னைக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பயன்கள் என்ன செஞ்சால் அந்த பாதகமான பயன்களில் இருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும். ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும். இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த துலாம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதுவும் அந்த விஷயத்தில் வெற்றி பெறும் வரைக்குமே ரொம்பவுமே தீவிரமாக உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய எல்லோருமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான குணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு செயலை எடுத்து செய்கிறீங்கன்னா அது எல்லாராலையுமே பெருமைப்படும்படி இருக்கணும் அப்படின்னு நடந்துப்பீங்க. அதுக்காக ரொம்பவுமே தலக்கணம் பிடிச்சவங்க இவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. இவங்களோட இயல்பே அதுதான். ஒரு செயலை சிறப்பாக செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு நோக்கமாக இருக்கும். காதல், பாசம், அன்பு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த துலாம் ராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அன்பு, காதல், பாசம் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய நற்குணங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. அதுவும் நம்ப முடியாத பல நற்குணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே இவங்க ரொம்பவுமே ஒரு சமூக அக்கறையோடு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போல தான் எல்லார்கிட்டையுமே ரொம்பவுமே எளிமையாக மிங்கிளாகக்கூடிய ஒரு இயல்பு ரொம்பவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கதை, கவிதை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் எல்லாமே ரொம்பவுமே மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இவங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறதுல ஆர்வம் உள்ள நபர்களாக துலாம் ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. மனதார எல்லா விஷயத்தையுமே ரசிக்கக்கூடிய ரசிகர்கள். யாரும் அறியாத வகையில் எடுக்கக்கூடிய இடத்துல கூட நம்ம ஆச்சரியப்படுத்தும் வகையில் இவங்க சில விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அவ்வளவு நுணுக்கமாக இவங்களோட ஆர்வம் இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலையுமே தீர்க்கமாக முடிவெடுத்த பின் தான் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கே வருவாங்க. நம்மளால் இதை செய்ய முடியுமா முடியாதான்னு ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க. முடியாத விஷயமா இருந்தால் கூட அவங்களோட முயற்சியால் முடித்து காட்டணும் அப்படின்னு தீவிரமாக செயலாற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே போல் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்க சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில் அன்னையின் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். ஆமாங்க, உங்களோட ராசிக்குரிய கடவுள் அன்னை தாங்க. அதாவது மகாலட்சுமி தாயார், அம்மன், காளியம்மன், இந்த மாதிரி எல்லா பெண் தெய்வமே உங்களுக்கு உரிய கடவுள் தான். அதனால தான் அம்மன் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் அம்மன் வழிபாடை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தையும் ஏற்படுற பிரச்சனை எல்லாமே சமாளிக்கக்கூடிய மன தைரியத்தையும் பெற முடியும். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அன்னையிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பாராத பல பிரச்சனைகள் வரும். அது உங்கள் நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். அதனால் உடனே பயந்துலாம் நீங்கள் போக தேவையில்லை. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யார் இருக்காங்க? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சிந்திச்சாலே போதும், அந்த பிரச்சனை நம்மளை கண்டு பயந்து போயிடும். அதுவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இது சொல்லவே தேவையில்லை. ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சது தான். தன்னம்பிக்கையை கைவிடாமல் தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே நியாயமாக செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு மன துணிவு அதிகரிச்சிருக்கும். அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும்.
வேலையிலும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே இது எல்லா பிரச்சனையுமே நீங்கள் தடுக்க முடியும், மன நிம்மதியாகவும் இருக்க முடியும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கட்டாயம் நீங்கள் 3ஆம் நபரை நம்பிடாதீங்க. ஏன்னா 3ஆம் நபரின் ஆலோசனை உங்களுக்கு நல்லதாக இருக்குமான்னு கேட்டால் கட்டாயம் இல்லை, பல சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுடும். அதனால தான் அதே போல் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவாக மாறவும், ஒரு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாக இருக்கணும். ஏன்னா நிறைய கண்திருஷ்டி கோளாறுகளாலேயே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த கண்திருஷ்டி கோளாறுகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலி உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும். உங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உற்சாகம் ப்ராடக்டை அணுகி வாங்கிக்கொள்ள முடியும். அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கருங்காலி மாலை இருக்குது, கருங்காலி மோதிரம் இருக்குது, கருங்காலி பிரேஸ்லெட் இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை வாங்கி அனுப்பிச்சிக்கலாம். நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 87 67 77 89. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சுருக்கோம். கட்டாயம் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை வாங்கி அனுப்பிச்சிக்கோங்க. நல்லது நடக்கும். இறைவனை வாயார பாடி பிரார்த்தனை செய்யும் வழக்கம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திடீர் நன்மைகளுமே ஏற்படும். மன தைரியத்தால் மிகவும் மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய வாரம். இல்லத்தரசிகள் நீண்ட நாட்களாக ரொம்ப ஒரு பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் இவ்வளோ நாள் எல்லாமே தடைப்பட்டு போயிருக்கும், அந்த பொருளை வாங்கியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த வாரம் நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில பெண்மணிகளுக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டங்களுமே உண்டாகும். விவசாயம், ஹோட்டல், திரவ பொருள் விற்பனை, இந்த மாதிரி தொழில் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த வாரம் ஒரு லாபகரமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஜவுளி விற்பனை, வாகனம் விற்பனை ஆகிய துறை வியாபாரிகளுக்கு தொழில் விருத்தியும் உண்டு. தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வெளிநாட்டு பணி வாய்ப்புகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் நீண்ட காலமாக விற்காமல் இருந்த குடியிருப்புகளை சலுகை விலை அறிவித்து விற்கும் காலகட்டம் இது. நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்கள் பெற முடியும். ஷேர் மார்க்கெட் பிரிவில் கணினம நிறுவனங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் தயாரிப்பு நிறுவன பங்குகள் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் எழுத்து மற்றும் செய்முறை தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்களை பெற கொஞ்சம் கவனமாக படிக்கிறதும் முழு கவனத்தையுமே படிப்பில் வைக்கிறதும் நல்லது. சரியான நேரத்திற்கு உணவு உண்றது கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த தலை சுற்றல், தலைபாரம், நுரையீரல் அலர்ஜி இது எல்லாமே வர மாதிரி இருக்கும். அப்புறம் வைத்தியம் மூலம் சரியாகக்கூடியது தான். அதனால் கொஞ்சம் நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடிச்சாலே இந்த மாதிரியான உடல் உபாதைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். உங்களோட வீட்டிற்கு அருகில் ஏதாவது பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை வாங்கி ஐயனுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க. இதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். அதே போல் இந்த நாய்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இரவு நேரத்தில் உணவளிப்பதன் மூலம் பல சிக்கல்கள் தீரும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு மனம் தளராமல் இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் அந்த பிரச்சனை வராமல் இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் நன்மையை உண்டாக்கும். அதனால தாங்க. அதே போல் உங்களோட சிறப்பான செயல்களின் மூலம் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் உயரும். ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்குது. நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேள்விக்குறியாக இருந்த எல்லா நிகழ்வுகளுமே மனதிற்கு இனிய முறையில் நடக்கும். ஒரு திருப்பு முனையாகவே உங்களோட வாழ்க்கை மாறும். வார இறுதியில் வேலை பார்த்த இடத்துல ஏற்பட்ட வீண் பழிகள் அகலும். உங்களை தவறாக வழிநடத்தக்கூடிய கெட்ட நபர்களுமே உங்களை விட்டு அவங்களா விலக போகிறாங்க. தொழிலில் ஏற்றமும் மேன்மையும் உண்டாகும். அதற்கு தேவையான தொழில் கடனும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அரசியல் பதவிகள் தேடி வரும். ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலுமே மருத்துவரை அணுகுறதன் மூலம் உடல் ஆரோக்கியம் சீர்பெறும். உயர்கல்வியில் மேன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக மருத்துவத்துறை படிப்பு முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். கல்லூரி அரியர்ஸ் பாடத்தை எழுதி முடிக்க ஏற்ற காலம் இது. சிலர் குடியிருப்பை மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும். தேக ஆரோக்கியம் தெளிவு பெறும். சுகமும் அதிகரிச்சிருக்கும். சிலர் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை தவணை முறையில் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பிள்ளைகளுக்கான சுப செலவு செஞ்சு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலுமே சிறப்பான பலன்கள் பல இருக்குது. கொஞ்சம் கோவப்படுறது, விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது, வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது, நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவது உங்களோட வாழ்க்கையில் நல்ல பயன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.